அவர்கள் வந்தால் அவர் கொடுக்கிற கடிதத்தின் அடிப்படையில் ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறோம். அதை தவிர்த்து எனக்கு கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. சபாநாயகர் என்பதை தாண்டி தாவேகாவுடைய நிர்வாகியா நீங்க சொல்லக்கூடியது இந்த விஷயத்தில் குதிரை பேரம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக விமர்சனங்களாக வைக்கப்பட்டு வருகிறது. கட்சி சார்ந்தவர்கள் தங்கள் கருத்துக்களை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு, சட்டமன்ற மரபுக்கு உட்பட்டு என்னிடம் அளிக்கப்படுகிற கடிதங்கள் சட்டத்திற்கு உட்பட்டவையாகவும், சட்ட விதிமுறைகள் உட்பட்டவையாகவும், சட்டசபை விதிகளுக்கு உட்பட்ட இருக்கிறதா என்று பார்த்துத்தான் நான் முடிவெடுக்கிறேன். அந்த வகையில் இந்த ராஜினாமா கடிதங்கள் முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கென்று காலக்கெடு எதுவும் கிடையாது. விதிமுறை என்ன சொல்வதால் சபாநாயகர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் உடனே முடிவெடுத்திருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நேரில் பார்த்து வலியுறுத்தினாங்க. அவங்க கொடுத்த மனுவில் என்ன இருக்கு, நீங்கள் பரிசீலிக்கிறீங்களா? அவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். அதை படித்து பார்த்து கொண்டு ஆய்வில் இருக்கிறது. உரிய நடவடிக்கைகள் அது தொடர்ச்சியாக எடுக்கப்படும். அதுக்கு எப்போ சார் பதில் எதிர்பார்க்கலாம் அவர்களுடைய தரப்பு கடிதத்திற்கு? இதற்கெல்லாம் காலக்கெடு என்று ஒன்று கிடையாது. அவசியம் கருதியோ அல்லது தேவை கருதியோ உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதுவரை யாரும் கேட்கவில்லை. வந்தால் என் வரவேற்பறை எப்போதும் யாருக்கும் தயாராக இருக்கிறது.